பார்த்து நான் கேட்கிறேன், என் அன்பிற்கினிய நண்பர்களே, என் அன்பிற்கினிய சித்தாந்தவாதிகளே, உங்களிடம் பாசத்தோடு ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவசரப்பட்டு நீங்கள் இங்கும் அங்குமாக ஓடி ஓடி நேற்று புரட்சி தலைவி என்று சொல்லி இன்றைக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் என்று நீங்கள் பேசத் தொடங்கிவிட்டால், உங்களுக்கு சில இடங்களில் நீங்கள் உங்கள் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அவசரத்தில் எங்கெங்கோ போய் நீங்கள் நிற்கத் தொடங்கிவிட்டால், இதுவரையில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பீடும் பெருமையும் மதிப்பும் இடதுசாரிகளிடமிருந்து கழன்றுவிடும் என்று நான் மிகுந்த கவலையோடு சொல்கிறேன். இடதுசாரிகளுக்கென்று இந்த இந்திய அரசியலில் அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கும் இந்திய அரசியலில் இவ்வளவு புழுத்து போன சூழலிலும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற, மக்களை சுரண்டி கொழுக்காத தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்தியா முழுவதும் பேசுகிற பொழுது நான் இடதுசாரிகளை தான் சொல்லுவேன். அந்த இடதுசாரிகள் இனி நினைக்க வேண்டும், இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு நீங்கள் முடிவுக்கு வாருங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இடதுசாரிகளும் இணைந்து ஒரு வலுவான அடித்தளத்தை அடுத்து மாற்றத்திற்காக அமைக்க வேண்டும். இதை காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜயகாந்தால் அது முடியாது. அவர் இருந்தா வஞ்சனை செய்கிறார். நண்பர்களே, சட்டியில் இருப்பதுதான் அகப்பையிலே வரும். நான் விஜயகாந்தை குறை சொல்லவில்லை, அவரிடம் இருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்திய அரசியலை ஆய்வு செய்ய வேண்டுமா? உலக அரசியலை பேச வேண்டுமா? புரட்சிகளின் வரலாறுகளை விவரமாக விளக்க வேண்டுமா? ஒவ்வொரு இயக்கத்தின் பின்புலத்தையும் உங்களிடம் தெளிவாக எடுத்து வைக்க வேண்டுமா? விஜயகாந்தையும் வைகோவையும் சமமாக வைத்து சிந்தியுங்கள். நான் அதற்கு மேல் சொல்லவில்லை. ஆனால் விஜயகாந்தின் மீது எனக்கு மரியாதை வந்தது. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் என்னை நான் பொது மனிதனாக நின்று பார்க்கிறேன், உங்களில் ஒருவனாக நின்று பார்க்கிறேன். எனக்கு எந்த சார்பும் கிடையாது. எனக்கு கூட்டணி மக்களோடும் தெய்வத்தோடும் மட்டும்தான் சொன்னார். பலர் சொல்வார்கள், செய்வதில்லை. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்றார், இழந்தார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்றார், இழந்தார். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றார், இழந்தார். 3 முறை இழந்தார், 4வது முறை எழுந்தார். அதை கூட நான் ஏற்றுக்கொண்டேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உள்ள வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற சமூக அக்கறையின் காரணமாக அவர் ஜெயலலிதாவின் பக்கத்திலே வந்து நின்றது பாவகாரியம் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் சட்டமன்ற தேர்தலில், திருச்சியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளரை நிறுத்தி இருப்பது, நேற்று வரை தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எந்த நியாயத்தை சொன்னதோ அந்த நியாயம் அடிபட்டு போகிறது. இன்று நீங்கள் அங்கே வாக்குகளை பிரித்தால் அதன் மூலம் பலனடையக்கூடியது திமுகவை தவிர அதிமுக அல்ல. நிச்சயம் தேமுதிக திருச்சியிலே வெற்றி பெறுமா என்றால் வெற்றி பெறாது, விஜயகாந்துக்கு தெரியும். ஆனாலும் என்னை அவமதித்த ஜெயலலிதாவை நான் விடுவதாக இல்லை. சரி, ஜெயலலிதா அவமதித்தார், அதில் தவறே கிடையாது. உங்களுக்கு அவமானம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டுமா? கொஞ்சம் போயஸ் தோட்டத்திற்குள்ளே நுழைந்து விட்டு வாருங்கள். அதனால் தான் நான் சமீபத்தில் ஜெயலலிதாவுக்கு எழுதிய ஒரு கடிதத்திலே கூட, இப்பொழுது சில காலத்தில் 3 பேர் தூக்கு தண்டனை குறித்து எழுதிய போது கூட நான் சொன்னேன், ஒரு ஆண்டு முழுவதும் தமிழகத்தில் எந்த விளைவுகளையும் சந்திக்கின்ற துணிச்சலோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உச்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது எழுத்து ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் கருத்து யுத்தம் நடத்தியவன் நான். ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று வேள்வி நடத்தியவன் நான். முதலமைச்சராக ஜெயலலிதா வந்துவிட்டார் என்பதற்காக போயஸ் தோட்டத்தில் பூங்கத்தோடு போய் நான் நிற்கவில்லை. இதை எழுதியதோடு நான் நிற்கவில்லை. அப்படி நிற்பது என் சுயமரியாதைக்கும் சுதர்மத்துக்கும் தகாது என்று எழுதினேன். சுயமரியாதையை இழந்துவிட்டு அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, விஜயகாந்த் அங்கே போய் நின்றார், கம்யூனிஸ்டுகள் அங்கே போய் நின்றார்கள். சென்ற முறை சுயமரியாதை சுடப்படுகிறது என்று தெரிந்த பொழுதே தேர்தல் களத்திலிருந்தே துறவரம் மேற்கொண்டார் வைகோ.
இன்றைக்கு விஜயகாந்த் அங்கே சுயமரியாதை சுடப்படுகிறது, தாப்பாண்டியனுடைய சுயமரியாதை விலை போகிறது, ராமகிருஷ்ணனுடைய சுயமரியாதை அங்கே பறிபோகிறது என்கிற பொழுது இங்கே வெளியே வருகிறேன். சரி, ஜெயலலிதா பெரிய அண்ணன் மாதிரி நடந்து கொள்கிறார், பிக் பிரதர் ஆட்டிடியூட். கருணாநிதி பெரிய அண்ணன் மாதிரி நடந்து கொள்கிறார் என்றால் இந்த சின்ன அண்ணனே கம்யூனிஸ்டுகளிடம் பெரிய அண்ணன் ஆகிவிட்டாரே. விஜயகாந்த் சிபிஐயும் சிபிஎம்மும் கேட்ட இடங்களை எல்லாம் கொடுத்து விட்டாரா? இல்லையே. ஒட்டுமொத்த தமிழகமும் விஜயகாந்தின் முதுகுக்கு பின்னாலே இருப்பது போல் தானே அவர் இடதுசாரிகளிடம் பாவனை காட்டி இருக்கிறார். கடைசி நேரத்தில் போய் நின்ற இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு இத்தனை நகராட்சிகளை நான் தருகிறேன் என்று ஒதுக்கினாரே, ஒரு நகராட்சியிலே கூட தேமுதிக வேட்பாளர் வாபஸ் வாங்கவில்லையே. இந்த விஜயகாந்தால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கேவலப்பட்டு விட்டனவே. அனுபவங்களின் மூலமாக அறிவை பெறுவோம். நான் அன்போடு வேண்டிக் கொள்வது, நீண்ட நேரம் பேசுவதற்கு இது நேரம் இல்லை, நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நண்பர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் நமக்கு மாற்று அரசியல் அவசியம். ஆட்சி மாறியது, ஆட்சி மாற்றம் வெறும் காட்சி மாற்றமாக தொடர்ந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதை தராது. ஆட்சி மாற்றம் வெறும் காட்சி மாற்றமாக நிகழ்ந்துவிடக் கூடாது. பரமக்குடியிலே நடந்தது என்ன? பரமக்குடியில் 7 உயிர்கள் பறிக்கப்பட்டனவே, அதற்கு அடிப்படை நியாயம் உண்டா? யோசித்து பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளரை நீங்கள் கேட்க வேண்டும். சமச்சீர் கல்வியில் ஜெயலலிதா காட்டிய அணுகுமுறையும் பரமக்குடியில் ஜெயலலிதா அரசு நடத்திய தேவையற்ற துப்பாக்கி சூடும் அவர்களுடைய வாக்கு வங்கியை தானாகவே சிதைத்து விட்டது. சமச்சீர் கல்வியில் ரொம்ப சாதாரண, நான் முதலமைச்சராக இருந்தால் சர்வ சாதாரணமாக செய்து முடித்திருப்பேன். என்ன குறை ஜெயலலிதாவுக்கு? எந்த பக்கம் திரும்பினாலும் கருணாநிதி பெயர் இருக்கிறதா? 250 பக்கம் ஒரு புத்தகம் என்றால் 25 பக்கங்களில் கருணாநிதி பெயர் இருக்கிறதா? 5 பக்கங்களில் கனிமொழி பெயர் இருக்கிறதா? 30 பக்கங்களும் டெலீட்டட் போர்ஷன் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. கல்வி அமைச்சர் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு, இன்னென்ன பக்கங்கள் டெலீட்டட், இவையெல்லாம் நீக்கப்பட்ட பகுதிகள், நீக்கிவிட்டு போக வேண்டியதானே. 100 நாட்கள் பள்ளிக்கூடம் நடக்காமலே இருந்ததே. 1.25 கோடி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் 1.25 கோடி குடும்பங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிற்று, மறந்து விடாதீர்கள். 1.25 கோடி பிள்ளைகளோடு நிற்கவில்லை, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர். என்று பள்ளி திறக்கும், என்று கல்வி கிடைக்கும்? 1.25 கோடி மக்களின் மன உளைச்சலை ஜெயலலிதா விரும்பி பெற்றார். அதுதான் ஜெயலலிதா. பரமக்குடியில் ஜான் பாண்டியன் போகிறார், நினைவஞ்சலி செலுத்த போனால் 10 போலீஸ்காரர் போவதற்கு பதில் 100 போலீஸ்காரர் பின்னாலேயே போக வேண்டியதானே, லெப்ட் ரைட் போட்டு 100 போலீஸ்காரர்களும் போய் ஜான் பாண்டியன் நினைவஞ்சலி செலுத்தி விட்டு திரும்பி 100 போலீஸ்காரர்கள் வெளியே கொண்டு வந்து விட்டிருந்தால் கதை முடிந்தது. பூ பறிப்பதற்கு கோடரி எடுத்த கதை அல்லவா இவர்கள் செய்து முடித்தது. வெறுங்கையால் பறிக்க வேண்டிய பூ, அதை கோடரி எடுத்து எவனாவது பறிக்க முயல்வானா? சரி, அப்படியே அங்கே ஒரு கலவரம் நடந்தாலும் கூட அந்த கலவரம் மாநிலம் முழுவதும் பரவிவிடக் கூடாது என்கிற சமூக பொறுப்புணர்வு ஒரு முதலமைச்சருக்கு இருந்தால் சட்டப்பேரவையில் என்ன சொல்ல வேண்டும்? அது பரமக்குடியில் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அரசு கையாளும். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு நியாயம் வழங்கப்படும் சொல்லலாம். சாதி கலவரம் நடந்தாலே அதை மூடி மறைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேச வேண்டிய முதலமைச்சர் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததை சட்டப்பேரவையில் நின்று கொண்டு வரிசையாக இவரே காலவாரியாக சம்பவங்களை தொகுத்து இனக்கலவரம் என்று பேசுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது, கடந்த 10 ஆண்டு காலத்தில் போலீஸ்காரர்களால் சுடப்பட்டு செத்தவர்களில் மிக அதிகமான எண்ணிக்கை ஒடுக்கப்பட்டவர்கள் தான். எனவே நீங்கள் யோசிக்க வேண்டும், இது எம்ஜிஆர் வாக்குது.
எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி தலித்துகளுடைய வாக்கு வங்கி. கிருஷ்ணசாமியின் பின்னால் எல்லா தலித்துகளும் படை திரண்டு போய்விடவில்லை. தென் மாவட்டங்களில் திருமாவளவனுக்கு பின்னால் எல்லா தலித்துகளும் புறப்பட்டு விடவில்லை. வட மாவட்டங்களில் இன்றைக்கும் 90 விழுக்காடு தலித்துகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியாக இருந்தார்களே, அந்த வாக்கு வங்கியை இழக்கக்கூடிய செயலை செய்தது யார்? சாதி அரசியலே கூடாது, மதம் சார்ந்த அரசியல் கூடாது. சாதியை மீறி, மதங்களை மீறி மக்களை ஒன்றுபடுத்துகிற சக்தியாக இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் புறப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் நிறைவாக சொல்கிறேன், நண்பர்களே, நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிப்பது என்றால் முதலில் உங்கள் முன்னால் வந்து நிற்கிற வேட்பாளரின் முகத்தை பார்க்க வேண்டும். அது முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது. இங்க 4 வேட்பாளர்கள் நிற்கிறார்கள் என்றால் இந்த 4 வேட்பாளர்களில் இவர் யார்? அதில் நாகராஜனை பாருங்கள். வைகோ என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, மணியன் நீங்கள் திருப்பூரில் நாகராஜனுக்காக வந்து பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாகராஜன் ஒரு உண்மையான இன உணர்வாளன், ஒரு உண்மையான இன உணர்வாளன், அதனால் உங்களை அழைக்கிறேன் என்றார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஐயா துரைசாமி அவர்களிடமும் இணக்கம் தெரிவித்தேன். ஆனால் அத்தோடு நான் நிற்கவில்லை. என் காந்திய மக்கள் இயக்கம் சார்ந்து நான் சிந்திக்கிறேன். வைகோ என்கிற மனிதன் முதலில் வேட்பாளரை பார்த்து தான் வாக்களிக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய 4 வேட்பாளர்களில் நாகராஜன் உண்மையிலேயே தகுதி மிக்கவரா, மற்றவர்களை விட சிறந்தவரா, கட்சி அரசியல் பிறகு எனக்கு சொல்லுங்கள் என்று என் நண்பர்கள் அனைவரிடமும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அத்தனை நண்பர்களும் கொடுத்த ஒரே வாக்கு மூலம் நிற்கக்கூடிய வேட்பாளர்களிலேயே மிகவும் சிறந்த வேட்பாளர் நாகராஜன் தான். எனவே தாராளமாக நீங்கள் நாகராஜனுக்கு வந்து வாக்குகளை கேட்கலாம் என்றார். சரி, ஒரு கட்டம் முடிந்தது. முதலில் வேட்பாளரை நீங்கள் மனதிலே நிறுத்தி முடிவுக்கு வர வேண்டும். அடுத்து அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துகின்ற தலைவன் யார்? அந்த தலைவன் யார்? அது வைகோ. வைகோ என்கிற மனிதன் தேர்தல் நேரத்தில் அவசரப்பட்டு சில உத்திகளை தவறாக உருவாக்கி இருக்கலாம். ஆனால் நண்பர்களே, தினமலர் பத்திரிகை தான் எழுதியது. சில நேரங்களில் சில பத்திரிகைகள் எழுதுவது அற்புதமாக அமைந்துவிடும். தினமலர் எழுதியது தவறாகவே முடிவெடுக்கும் சரியான மனிதர் வைகோ என்று. நண்பர்கள், நான் அப்பொழுது நினைத்தேன், ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிற வாக்குகளில் ஒரு வாக்கு கூட சிதறிவிடக் கூடாது. வைகோ அவசரப்பட்டு விட்டாரே என்று நான் நினைத்தேன். அவமானத்தை கூட சகித்துக் கொண்டு இந்த வாக்குகள் சிதறாமல் சமூக பொறுப்புணர்வோடு வைகோ பார்த்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் வைகோ திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் ஒதுங்கிவிட்டார். நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் ஒதுங்குவது என்று. எனவே ஒதுங்கிவிட்டார். இப்பொழுது நான் சொல்கிறேன், மனச்சாட்சியோடு கேட்கிறேன், எந்த அரசியல் கட்சியிலும் இருங்கள், தமிழறிவு மணியன் வந்து நிற்கிறேன். காசு வாங்கி கொண்டு பேசுகிற கூலி பேச்சாளன் இல்லை. நான் அரசியலில் பெட்டி வாங்குவதற்காக பிழைப்பு நடத்துகிற மனிதன் இல்லை. நான் சொத்தற்று செத்து போவது சுகம் என்று கருதக்கூடியவன். நான் வந்து உங்கள் முன்னாலே நாகராஜனுக்கு நிற்கிறேன் என்றால், ஒன்று நாகராஜன் நல்ல வேட்பாளர், இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக தவறாக போயிருந்தாலும் வைகோ என்கின்ற தனி மனிதன் அகத்திலும் புறத்திலும் சுத்தமானவன். சில பேர் புறத்தில் சுத்தமாக தோற்றம் தருவார்கள், அகம் சாக்கடையை விட மோசமாக இருக்கும். அகத்திலும் புறத்திலும் தூய்மை சார்ந்தவனாக ஒருவன் இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருப்பது அரிதினும் அரிதாகிவிட்டது. அந்த சூழலில் வைகோவை நான் பார்க்கிறேன். தகுதிமிக்க தலைவன், கொள்கையை மாற்றிக்கொண்டவன் இல்லை. இடம் மாறி இருக்கலாம், ஒரு நாள் போயஸ் தோட்டத்திலும் இன்னொரு நாள் கோபாலபுரத்திலும் இடம் மாறி இருக்கலாம், கொள்கை மாறியவன் இல்லை. ஜெயலலிதா எல்டிடிஇக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைத்த பொழுது, பிரபாகரனை சிறை செய்து
இந்திய மண்ணுக்குள்ளே கொண்டு வந்து தண்டிக்க வேண்டும் என்று மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த பொழுதும் அரசியல் நிர்பந்தத்தினால் ஜெயலலிதாவின் பக்கத்தில் கூட்டணி வைத்த காரணத்திற்காக பிரபாகரனை விட்டுக் கொடுத்தவன் இல்லை வைகோ. விடுதலை புலிகளுக்கு எதிராக கருத்து சொன்னவன் இல்லை வைகோ. விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் பிரபாகரனுக்கு எதிராகவும் கருத்துக்களை வைத்தால்தான் போயஸ் தோட்டத்தில் 10 இடம் கூடுதலாக கிடைக்கும் என்று கருதி கொள்கையை சமரசம் செய்து கொண்டவன் இல்லை வைகோ. சமரசம் இல்லாத ஒரு தலைமைதான் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவை. நிறைவாக சொல்கிறேன் நண்பர்களே, 5 நிமிடம் தான் இருக்கிறது. நிறைவாக சொல்கிறேன், முல்லை பெரியாறு பிரச்சனை என்ன ஆகும்? காவிரி தண்ணீர் எப்பொழுது நமக்கு முறையாக வந்து சேரும்? முல்லை பெரியாறில் உச்சநீதிமன்றம் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய பிறகும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை நம்மால். காவிரி ட்ரிபியூனல் உச்சநீதிமன்றத்தினால் உருவாக்கப்பட்டது, அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. அந்த ட்ரிபியூனல் 25 TMC தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மனமு வந்து கர்நாடகம் தருவதாக இல்லை. பாலாறு வற்றி கிடக்கக்கூடியது, மழை காலத்தில் மட்டுமே வெள்ளம் புரண்டோடும், அடுத்த நாள் காணாமல் போகும். அதிலே கூட தடுப்பணை கட்டி தண்ணீரை தடுக்க நினைக்கிறான் பக்கத்திலே உள்ள ஆந்திர மாநிலத்தில் இருப்பவர்கள். ஒவ்வொரு உரிமையும் பறிபோய்க் கொண்டே இருக்கிற இந்த சூழலில் இந்திய அரசுக்கு எதிராக ஆண்மையோடு மாநில உரிமைகளை முன்வைத்து போராடுவதற்கு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், போர்க்குணம் கொண்டவனாக ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். அந்த தேவையை காலத்தால் நிறைவேற்றக்கூடியவனாக வைகோ நிற்கிறார். நான் எப்பொழுதுமே காமராஜர் ஆட்சி நாற்காலியில் இருந்த பொழுது, அதிகாரத்தில் இருந்த பொழுது அவர் பக்கத்தில் நான் போய் நிற்கவில்லை. 67 அவர் தோற்றார். மாநில கல்லூரியில் மாணவனாக நான் படிக்கிறேன். தோற்ற காமராஜருக்கு பக்கத்திலே தான் போய் நின்றேன். இன்றைக்கு வைகோ அவர் வளர்ந்து மாபெரும் சக்தியாக இருக்கிறார் என்ற நிலையில் அவருக்காக நான் பேச வரவில்லை. அவர் தளர்ந்து போன சூழலில் அவரை வளர்த்தெடுப்பது தமிழ் சமுதாயத்தின் தளர்ச்சியை நீக்குவதற்கான வழி என்கிற காரணத்திற்காக உங்களிடம் நான் என் 40 ஆண்டு காலமாக நான் சேர்த்து வைத்திருக்கிற அரசியலில் பார்த்து பார்த்து கருமியின் கவனத்தோடு நான் சேமித்து வைத்திருக்கிற என்னுடைய நம்பகத்தன்மையை மூலதனமாக வைத்து உங்களிடம் மண்டியிட்டு மன்றாடி வேண்டுகிறேன். ஒரு நல்ல தலைவனுக்கு பின்னாலே வந்து சேருங்கள். வைகோ என்கிற மனிதன் பம்பரத்தை காட்டி இருக்கிறார். அந்த பம்பரம் எப்படி சுழலுகிறதோ, எவ்வளவு வேகமாக நீங்கள் சுற்றினால்தான் பம்பரம் சுழலும். பம்பரம் இருக்கிறது. பம்பரத்தை சுழல வைப்பதற்கான சூத்திரமாக இருக்கிற கயிறும் இருக்கிறது. ஆனால் கயிற்றை பம்பரத்திலே இணைத்து சுற்ற வேண்டிய கை உங்களிடம் இருக்கிறது. எனவே தகுதிமிக்க தலைவன் இருக்கிறான். போர்க்குணம் மிக்க தொண்டர் படை இருக்கிறது. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும். எனவே காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக காந்தியை நெஞ்சிலே நிறுத்தியபடி தனி வாழ்வும் பொது வாழ்வும் தூய்மை துலங்க இருப்பதுதான் ஒரு தலைமைக்கு உரிய பண்பு என்கிற அடிப்படையில் வைகோவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் பம்பரம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.